யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நொதான் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள். வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் பத்திரிகையாளர் இவான் கோர்ஷ்கோவிச் மற்றும் முன்னாள் அமெரிக்க கடற்படை வீரர் பாவ்லினர் ஆகியோரை ரஷ்யா விடுவித்துள்ளது என்று வெள்ளை மாளிகை தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் அறிக்கையின்படி 5 ஜெர்மனியர்கள் மற்றும் 7 ரஷ்ய அரசியல் கைதிகள் உட்பட 16 பேரை ரஷ்யாவிலிருந்து மேற்கு நாடுகள் விடுதலை செய்துள்ளன. விடுவிக்கப்பட்ட கைதிகள் ரஷ்யாவிலிருந்து துருக்கிக்கு வந்துவிட்டதாகவும் விரைவில் அவர்கள் அமெரிக்காவுக்கு செல்வார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் பத்திரிகையாளர் உளவு பார்த்த குற்றச்சாட்டில் 2023 கைது செய்யப்பட்டு கடந்த மாதம் 16ஆம் ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டார். அதே நேரம் வீரர் பாவ்லினனும் 2020 உளவு பார்த்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார். எவ்வாறெனினும் 2 கைதிகளையும் தவறாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்று அமெரிக்கா குற்றம் சுமத்தியிருந்தது. இந்த நிலையில் மாஸ்கோ மற்றும் மேற்கு நாடுகளுக்கு இடையே விரிவான கைதிகள் இடமாற்றத்தின் ஒரு பகுதியாக இந்த விடுவிப்பு வந்துள்ளது. ரஷ்யா, ஜெர்மனி மற்றும் 3 நாடுகளுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தியதாக வெள்ளை மாளிகை கூறியுள்ளது. ஒரு வருடத்திற்கு மேலாக ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட இந்த ஒப்பந்தத்தில் 24 கைதிகள் இருந்தனர். இதில் 16 பேர் ரஷ்யாவிலிருந்து தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் தடுத்து வைக்கப்பட்ட 8 கைதிகள் ரஷ்யாவிற்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. பாரிஸ் ஒலிம்பிக் 2024 போட்டிகள் தற்போது பார்வையாளர்களை ஈர்த்துள்ள நிலையில் அம்பானி குடும்பத்தின் வருகை பலரது கவனத்தை பெற்றுள்ளது. அண்மையில் திருமணம் செய்து கொண்ட ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்சன்ட் 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் கலந்து கொண்டுள்ளனர். ரிலையன்ஸ் அறக்கட்டளையின் தலைவர் நீதா அம்பானி சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் உறுப்பினராக உள்ளதால் அவரும் இதில் பங்கேற்றுள்ளார். அவருடன் முகேஷ் அம்பானி, இஷா அம்பானி, ஆனந்த் பிராமல் ஆகியோரும் பங்கேற்றுள்ளனர். ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்சன்ட் திருமணத்திற்கு பிறகு பொதுவழியில் தோன்றுவது இதுவே முதன்முறை என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்தியா, சீனா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நாடுகள் நடுத்தர வருமான விலையில் விழும் அபாயத்தில் இருப்பதாக உலக வங்கி எச்சரித்துள்ளது. இந்தியா மற்றும் சீனா உட்பட 100க்கும் மேற்பட்ட நாடுகள் உயர் வருமானம் கொண்ட வளர்ந்த பொருளாதாரங்களுக்கு மறுவாழ்வதற்கு கடுமையான தடைகளை எதிர்கொள்கின்றன. இது நடுத்தர வருமானம் என்று அழைக்கப்படும் பொறியியல் விழும் வாய்ப்பை அதிகரிக்கின்றது என்று உலக வங்கி அதன் முக்கிய உலக வளர்ச்சி அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 1990 முதல் 34 நடுத்தர வருமான நாடுகள் மட்டுமே அதிக வருமானம் பெறும் வகைக்கு முன்னேற முடிந்தது என்று உலக வங்கி கூறியுள்ளது. நடுத்தர வருமானம் பெறும் நாடுகள் அற்புதங்களை செய்ய வேண்டும். அவர்கள் பழைய நாடாக புத்தகத்தை நம்பி இருக்க முடியாது. இது முதல் கியரில் காரை வேகமாக ஓட்டி செல்ல முயல்வது போன்றது என்று உலக வங்கி தெரிவித்துள்ளது. மொத்தம் 108 மத்திய கிழக்கு நாடுகளுக்கு உள்ள முக்கிய சவால் என்னவென்றால் இணைக்கப்பட்ட வர்த்தகம் மற்றும் திறந்த பொருளாதாரங்களின் பாரம்பரிய வளர்ச்சி சூழல் இனி இல்லை அல்லது வேகமாக சரிந்து வருகின்றது. பருவநிலை மாற்றம் கூடுதல் தடையாக இருக்கின்றது. ஏனெனில் ஏழை நாடுகள் பணக்கார நாடுகளை விட தழுவல் வழிமுறைகளுக்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டும் என்று உலக வங்கி கூறுகின்றது. அதிகரித்து வரும் புவிசார் அரசியல் பதட்டங்கள், உலகமயமாக்கல், கடல்வழி மற்றும் பாதுகாப்பு வாதம், சிக்கலான வழிகளில் வர்த்தகத்தை மாற்றுதல் ஆகியவற்றால் உலக பொருளாதார அமைப்பு பாதிக்கப்படுவதாக உலக வங்கி கூறியது. நடுத்தர வருமானம் பெறும் நாடுகள் தங்கள் பொருளாதார மாதிரியை மாற்றவில்லை என்றால் அமெரிக்காவின் தனிநபர் வருமானத்தில் கால் பங்கை எட்டுவதற்கு சீனாவுக்கு 10 ஆண்டுகளும், இந்தோனேசியாவுக்கு 70 ஆண்டுகளும், இந்தியா 75 ஆண்டுகளும் ஆகும் என்று அறிக்கை கூறியுள்ளது. 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக மாற வேண்டும் என்பது பாராட்டத்தக்க இலக்கு என்று உலக வங்கியின் அறிக்கை தெரிவிக்கின்றது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி போதையில் நாடாளுமன்றம் வருகின்றாரா என்று எம்பி கங்கனா ரணவத் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய நாடாளுமன்றத்தில் தற்போது மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் பேசுகையில் இந்திய அரசை கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார். அதாவது அவர் பேசுகையில் பாஜகவின்
சக்கரவியூகத்தை உடைத்து எறியும் காலம் விரைவில் வரும் என்றார். அவரின் கருத்துக்கு பாஜகவை சேர்ந்த எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் பாஜக எம்பி கங்கான ராணுவத் ராகுல் காந்தி குறித்து சர்ச்சையான கருத்து ஒன்றை தெரிவித்துள்ளார். அவர் பேசுகையில், மக்களால் ஜனநாயக முறையில் தேர்வு செய்யப்பட்ட இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை பற்றி ராகுல் காந்தி பேசுவது தவறான முன்னுதாரணமாகும். அவர் இவ்வாறு பேசுவதை பார்க்கையில் நாடாளுமன்றம் வரும்போது மது அல்லது போதைப் பொருளை ராகுல் காந்தி பயன்படுத்தினாரா என்று சோதனை செய்ய வேண்டும் என்றார். இவரின் பேச்சு பெரும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையில் தற்போது நிலவும் அரசியல் சூழ்நிலை மற்றும் ஏனைய காரணிகள் காரணமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கைக்கான திட்டமிட்ட உத்தியோகபூர்வ விஜயம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக புதுடெல்லி தகவல் தெரிவிக்கின்றன. இருப்பினும் இந்திய அரசாங்க தரப்பு இன்னும் இதனை உறுதி செய்யவில்லை. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் செய்வார் என்று ஏற்கனவே தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தன. இதன்போது இலங்கையில் சில அபிவிருத்தி திட்டங்களை அவர் ஆரம்பித்து வைப்பார் என்றும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. எனினும் தற்போதைய உள்நாட்டு அரசியல் மாற்றங்கள் மற்றும் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை சீர்குலைக்கும் வகையில் இவ்வாறு இடம்பெற்றுள்ள இந்திய கடத்தொழிலாளர்களின் மரண சம்பவம் என்பவற்றை தொடர்ந்தே பிரதமரின் பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக நேற்று அதிகாலை இலங்கை கடற்படை கப்பலும் இந்திய கடத்தொழில் படகும் மோதியதில் ஒரு கடத்தொழிலாளர் உயிரிழந்தமை மற்றும் மற்றொருவர் காணாமல் போனது தொடர்பாக இலங்கையிடம் இந்தியா கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. கடத்தொழிலாளர் தொடர்பான பிரச்சினைகளை மனிதாபிமானத்துடனும் கருணையுடனும் கையாள வேண்டியதன் முக்கியத்துவத்தை இந்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றமை இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் நிக்கோலாஸ் மதுரோ மீண்டும் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் தேர்தலில் மோசடி நடைபெற்றது கூறி எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இவ்வாறானதொரு நிலையில் வெனிசுலா ஜனாதிபதி தேர்தல் முடிவை உலக பணக்காரரான எலான் மஸ்க் விமர்சனம் செய்தார். அவ்வாறு கூறும்போது சர்வதிகாரி மதுரோ மீது அவமானம் என்ற ஒரு கேலிக்கூத்து என்றார். இதையடுத்து நிக்கோலாஸ் மதுரோ கூறும்போது, வெனிசுலாவுடன் குழப்பம் விளைவிப்பவர் எலான் மஸ்க். நீங்கள் சண்டையிட விரும்புகின்றீர்களா? நான் உன்னை கண்டு பயப்படவில்லை. சண்டைக்கு எந்த இடத்தையும் நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்று சவால் விடுத்தார். இதை எலான் மஸ்க் ஏற்றுக்கொண்டார். இது தொடர்பாக அவர் கூறும்போது, சவாலை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நான் ஜெயித்தால் நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். நீங்கள் ஜெயித்தால் உங்களை செவ்வாய் கிரகத்துக்கு இலவசமாக அழைத்துச் செல்கின்றேன் என்றார். கனடாவின் ரொராண்டோ பெரும்பாலான பகுதியில் தீவிரவாத குற்ற செயல்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டின் அடிப்படையில் தந்தையும் மகனும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கனடிய போலீஸ் குறித்த இருவரையும் கைது செய்துள்ளது. இது தொடர்பில் கனடிய போலீசார் ஊடக அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளனர். இந்த கைது நடவடிக்கை தொடர்பில் மேலதிக விவரங்களை வெளியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. என்னவிதமான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த நபர்கள் கைது செய்யப்பட்டனர் என்பது குறித்து தகவல்கள் எதுவும் இதுவரையில் வெளியிடப்படவில்லை. இது தொடர்பிலான தகவல்களை வெளியிடும் நோக்கில் விசேட ஊடக சந்திப்பு ஒன்று நடத்தப்பட உள்ளதாக மேலும் அறிவிக்கப்பட்டுள்ளது.